பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆண்டவர் யார்? பூமியெங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை செய்கிறவர். இன்னைக்கும் நீங்களும் நானும் இந்த வார்த்தையை நம்புனா நிச்சயமாக நடக்கும். ஆண்டவர் அப்படி என்னையா அதிசயம் செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்பீங்க. அவர் அதிசயத்தை சொல்லி முடியுமா? அதனால தான் அவர் வாழ்க்கையே அதிசயம், அவருடைய பிறப்பு அதிசயம், அவருடைய ஊழியம் அதிசயம், அவருடைய நடத்துதல் அதிசயம். அற்புதமாய் அதிசயமாய் நம்ம நடத்தி வருகிற தேவன் இந்த 8ஆம் மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை வேற எங்கேயோ செய்ய மாட்டேன், உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். ரகசியமாக செய்கிறவர் அல்ல, எல்லாரும் பார்க்க அற்புதம் செய்கிற தேவன். உடைய வேதாகமத்தை இந்த நிகழ்ச்சி எப்போ பார்த்தாலும் சரி மறக்கவே கூடாது. உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து என்னோடு சேர்ந்து திருப்புங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை முதல் வசனத்திலிருந்து உங்களுடைய வேதத்தை திருப்பி எல்லாரும் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அல்லேலூயா, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் பரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். தேவன் பின் செல்லுவோம், தீவ ஒளி தன்னை கண்டடைவோம். தேவன் பின் செல்லுவோம், தீவ ஒளி தன்னை கண்டடைவோம். மனதில் காரிருள் நீங்கிடவே, மனதில் காரிருள் நீங்கிடவே, சமாதானம் தங்கும். மனதில் காரிருள் நீங்கிடவே, சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார்.
எல்லாம் எடுத்திருப்பீங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். சில நாளைக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். நல்ல கவனிங்க, இந்த கப்பர்நகூமுக்கு தான் ஆண்டவர் சொல்லும் போதே சொன்னார். லூக்கா 10:15 வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். ஏன் தெரியுமா? உன்னிலே செய்யப்பட்ட அற்புதம் வேற எங்க செஞ்சிருந்தாலும் அவ்வளவு பெரிதாக வளர்ந்துருக்கும். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறோம். சோதம் குமரோல கூட செய்திருந்தா அங்கே மனம் திரும்பி இருப்பாங்க. ஏன்னா இங்கே அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்தார். எனக்கு அன்பானுடைய இந்த கப்பர்நகூம் அடிக்கடி அவர் வந்து சென்ற ஒரு பட்டணம். இங்கே அதனால தான் இங்கே எழுதியிருக்கு, மறுபடியும் அவர் கப்பர்நகூமுக்கு வந்தார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, ஆண்டவரை குறித்து எங்க கேள்விப்படுறோமோ அங்கெல்லாம் தேடி இன்னைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. எவன் அற்புதம் செய்கிற தேவன். ஏன்னா அவர் யாரெல்லாம் தேடுறாங்களோ, ஏன்னா அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். யார் அண்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அற்புதமாய் மாற்றுகிற தேவன். இங்கே ஒரு வீட்டுக்கு வந்திருக்கார். சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க, கப்பர்நகூம்ங்கிறது ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொல்றாங்க. பேதுரு அங்கதான் இருந்தார் என்று அப்போஸ்தலனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். இன்னைக்கு கூடுற கூட்டமா இல்லை. இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடியே விளம்பரம் கொடுத்து அதுக்கு பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி ஆங்காங்கே கொடுக்கறத கொடுத்து கூட்டுற கூட்டம். ஆனால் இயேசுவை தேடி வந்த கூட்டம் அப்படி இல்லை. ஏன்னா அவர்கிட்ட வந்தால் யாரையும் தள்ளிவிட மாட்டார். நாம் பாடுறோம்ல, என்னிடத்தில் ஒரு பாவி யாரையும் இகழ்ந்து தள்ளீரே, என்னிடத்தில் ஒரு பாவி யாரையும் இகழ்ந்து தள்ளீரே, பள்ளிய மேலோக வாழ்வை அருள்வே, பள்ளிய மேலோக வாழ்வை அருள்வே, பராயோ பாவிவா, பள்ளிய மேலோக வாழ்வை அருள்வே, பராயோ பாவிவா, பாவி மலைத்து நின்றதேவா, பாவி மலைத்து நின்றதேவா. என்னிடத்தில் வரும் பாவி யாரையும் இகழ்ந்து தள்ளேனே. யாரு போனாலும் சரி, நம்மளை பார்த்து என்ன கூட்டிருக்காரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன்னா அவருக்கு பேரே என்னது? இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுவே, இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுவே, சலுத்தாய் விசாரித்து கனிவோடு நிறுத்திடுவே, கலுத்தாய் விசாரித்து கனிவோடு நிறுத்திடுவே, திருப்பாத
இளைப்பாறுதல் தருகிற தேவன். எங்கே இயேசு போனாலும் சரி ஒரு கூட்டம் பின்னாடியே அவரை தேடி வருவாங்க. ஏன்னா அவரை தேடுற யாவருக்கும் அவர் அழுகியிருக்கிறவர் மட்டுமல்ல, சுகம் தரும் தேவன், விடுதலை தரும் தேவன், கண்ணீரை துடைக்கிறவர். மனுஷனை மாதிரி சொல்லிட்டு மாறுறவர்ல. வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியாது, யாரும் எப்படி வந்தாரு எப்போ வந்தாலும் தெரியாது. ஜனங்களுக்கு கேள்விப்பட்டவுடன் அது எந்த நேரம் எழுதப்பட்டிருக்கா, ராத்திரியா பகலா மத்தியானமா, இங்கே மணி கூட குறிப்பிடலை. இயேசு வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்ட உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அவ்வளவுதான். வேலை என்னது? வசனம். ஏன்னா இந்த வசனம் தான் ஒரு மனிதனை தேற்றும். இந்த வசனம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 119 சங்கீதத்திலே 165 வசனத்திலே மிக அழகாக தாவீது சொல்லியிருக்கிறார், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஏன்னா வேதத்தை நேசிக்கணும். நாமளும் பாடுறோம், வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம், வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம், தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் இளைஞர், உமக்காய் படருகின்ற கொடிநாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் இளைஞர், உமக்காய் படருகின்ற கொடிநாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. வாழ்வில் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கும், வாழ்வில் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. வாழ்வில் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம், வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம், தியானம் செய்கின்றோம், தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் இளைஞர், உமக்காய் படருகின்ற கொடிநாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் இளைஞர்கள், உமக்காய் படருகின்ற கொடிநாங்கள். ஐயா நல்லா கவனிங்க, இயேசு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டதான் தாமசம். எல்லாரும் கூடி வந்துட்டாங்க, நிற்கிற கூட அங்கே இடம் கிடையாது. அது மட்டும் இல்லை, வாசிங்க. அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர், நல்ல கவனிங்க, பூமி எங்கும் இல்லாத அதிசயத்தை செய்கிற ஆண்டவர் சொல்றனே, 4 பேர் என்ன செய்யறாங்க? ஒரு மனுஷனை, ஒரு திமிர்வாதம் என்று சொன்னால் கையும் காலும் விளங்காம எந்திரிக்கவும் முடியாது, ஒரு நடக்கவும் முடியாது, கையை தூக்கவும் முடியாது, இறக்கவும் முடியாது. நம்ம ஊரில் சொன்னால் முடக்குவாதங்கிறோம். இப்படி 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார். எதுக்கு தூக்கிட்டு வராங்க? அவரை கட்டில போட்டு தான் தூக்கிட்டு வராங்க.
ஊருக்குள்ளே என்ன பேசியிருப்பாங்க? இவ்வளோ நாள் படுத்தே கிடந்தான், இத்தனை வருஷம் படுத்து கிடந்தையா, செத்து போயிட்டான் போல. ஏன்னா ஒரு மனுஷனை 4 பேர் தூக்குனா என்ன அர்த்தம்? போயிட்டான் தானே அர்த்தம். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 4 பேர் கடைசி. எனக்கு அன்பாருடைய சினிமாக்காரன் கூட சொன்னால் உண்டாக்கி விட்டவன் 2 பேர், கொண்டு வந்து போட்டவன் 4 பேருன்னா. போகும்போதாவது 4 பேர் கண்டிப்பாக வேணும். எனக்கு அன்பானுலே 4 பேர் இவனை தூக்கி சுமந்துக்கிட்டு வராங்க. ஒருவேளை அவனுக்கு மூச்சு இருந்துச்சோ இல்லையோ எழுதப்படலை, பேசிக்கிட்டு இருந்தானோ இல்லையோ எழுதப்படலை. ஆனால் இங்கே சுமந்து கொண்டு வர்றாங்க. ஆண்டவர் இங்கே என்ன பண்ணுறாரு? வசனத்தை போதித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அது ஜீவ வார்த்தை, ஜீவனை தருகிற வார்த்தை. நம்ம அதனால தான் பாடுறோம், ஜீவாதிபதியே எந்த இதயத்தின் உள்வாரும் பாடுறோம். இன்னும் கொஞ்சம் சபையில் பாடுறோம், ஜீவனுள்ள தேவனே ஆவியில் வாரும் என்று எழுதுகிறோம். எனக்கு அன்பானே யோபு அதனால தான் சொல்கிறார், ஜீவனை தந்தவர்னே சொல்கிறார். ஆதி ஆமத்தில் நாசியில சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று ஆதியாகமம் 2:7-8 சொல்லுகிறது. இப்படி ஜீவ ஆத்மாவான அந்த மனிதன் இப்போ தன்னால் எந்திரிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, கையை அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது, காலை தூக்கவும் முடியாது. அதனால தான் 4 பேர் அவனை தூக்கி சுமந்துக்கிட்டு வராங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க? கூட்டம்னா கூட்டம், அளவுக்கு அதிகமான கூட்டம். இயேசு வார்த்தையை போதித்து கொண்டிருக்கிறார். அங்கே இடமோ நிற்கிற கூட இடம் கிடையாது. இந்த சூழ்நிலையில் கட்டிலோட என்ன செய்யறது? வாசிங்க பார்க்கலாம். சுமந்து கொண்டு வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம், ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல், அவர் பக்கத்தில் கூட வர முடியாத அளவுக்கு கூட்டம், அவ்வளவு கூட்டம். ஏன்னா அவர் அற்புதத்தின் தேவன், அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன், அண்டி வந்தவருக்கு ஆறுதலை தருகிற தேவன். அதனால தான் அவரை தேடி கூட்டம் கூட்டமாக எங்கே போனாலும் சரி. இப்போ நம்ம பாடுறோம் இயேசு கூட வருவார்னு, நாம் அவர் கூட போகணும். அன்றைக்கு ஜனங்கள் அவரை தேடி 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 தீராத நோய்க்கு மருந்தாய் தேடி போனாங்க. ஏன்னா நம்ம பாடுறோம், ஏன்னா பாடுறோம், இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் இலக்குதம்மா, காற்றினில் அவற்றோ எவரையும் கண்டதில்லையம்மா, இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் இலக்குதம்மா. இயேசுன்னு சொன்னாலே இன்பம். ஏன்னா அவர் அற்புதத்தின் தேவன் மட்டுமல்ல, அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அல்ல, அதிசயமானவர். அவருடைய பிறப்பே அதிசயம். ஏன்னா மரியாளும் யோசேப்பு கூடி வரும் முன்னே அவள் கர்ப்பவதியானாள். நான் சொல்லலை, மத்தேயு 1:18-19 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில், நல்ல கவனிங்க, நியமிக்கத்தான் பட்டிருக்கு. இன்னாருக்கு இன்னாரும் பேசித்தான் இருக்க, நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ஏன்னா அவளுக்கு ஒரு தரிசனம் சொல்லப்பட்டது. ஏசாயா 7:14 வாசிக்கிறோம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் எழுதப்பட்டிருந்துச்சு. மரியாளுக்கு பயம். அவளை பார்த்து சொன்னார், இதெல்லாம் எப்படியா அறிவேன்னா, தேவனால் எல்லாம் கூடும் என்று லூக்கா 1:34 பதில் கொடுக்கப்பட்டது. எனக்கு அன்பாருடைய அவருடைய பிறப்பு அதிசயமானவர், அவருடைய ஊழியம் அதிசயமானது. அதனால தான் அவரை தேடி வந்தாங்க. இங்கே கிட்ட கூட போக முடியல. அப்போ என்ன செய்யறது? அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை நல்ல கவனிங்க. அந்த காலத்தில் இப்போ மாதிரி பெரிய ஸ்ட்ராங்கான கூரையெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் சில சின்ன சின்ன ஸ்லாப்புகளை வச்சு மேலே மண் வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே கொஞ்சம் செடிகளை கூட வச்சுருப்பாங்க. இப்போ மாதிரி கரண்ட் வசதிலாம் கிடையாது. அந்த செடிகள் இருக்கிறனால அங்கே தண்ணி எப்போ இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கலாம். இன்றைக்கி தான் நம்ம ஃபேன் போடாமல் உட்கார மாட்டேன்றோம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்தில் ஃபேன் இருக்கதே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் பனை விசிறி ஓலை விசிறின்னு தான் இருந்துச்சு.
எனக்கு அன்பார்களே, ஒருவரை நான் நினைப்பேன், மரியாதைக்குரிய ஐயா காமராஜர், அவருக்கு ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்தாங்க அவங்க அம்மாவுக்கு, சிவகாமி அம்மா. அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்தோன்னே அண்ணாதுரை வந்தார். அப்போ வாங்கி கொடுத்து போனார். சிஎன் அண்ணாதுரை அவர்கள் முதல்வராக இருந்தவர். அவர் வாங்கி கொடுத்தோடனே இந்த அம்மா அந்த ஃபேனை வீட்டில் ஒருத்தர இவர் வந்தார். இதற்கு உனக்கு அரசியல் அவங்க கட்சி ஆஃபீஸுக்கு அனுப்பு, உங்கள் அம்மாவுக்கு விசிறி தான் நல்லது, பனவோலை விசிறி வாங்கி கொடுனார். எனக்கு கண்பாருடைய இந்த காலத்துலாம் ஃபேன் இல்லை, விசிறி வீட்டுக்கு இருக்கும். இப்போ எந்த வீட்லேயே விசிறி இருக்கான்னு பாருங்கள், ஒன்றும் இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த ஃபேனை கூட தூக்கி கொடுத்தார். இன்னைக்கு சொன்னேன், காற்று அன்னைக்கு அவ்வளோ கிடையாது, ஆனால் சூழ்நிலை குளிர்ச்சி. வீட்டுக்கு மேலே கூரை வச்சுருப்பாங்க, அதை பிரித்து அப்படியே அவருக்கு நேர அந்த கட்டில் இறக்குனாங்க. இறக்குன அவரை ஏசு பார்த்து அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். இவ்வளவுதான். உடனே அத்தனை பேருக்கு முன்னாடி அவன் எழுந்தா நடந்து போனான். எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, 4 பேர் தூக்கிட்டு வந்தோம் நடக்கிறானா. அதுதாங்க பூமி எங்கும் இல்லாத அதிசயம். ஏன்னா அவர் மரித்தவன் வீட்டில் மிதிச்சா மரித்தவனை உயிரோடு எழுப்பார். சொல்லலாகுமா, அதை சொன்னா தெரியுமா, புகழை சொன்னா உலகம் தாங்குமா. சொல்லலாகுமா, அதை சொன்னா தெரியுமா, ராஜன் புகழை சொன்னா உலகம் தாங்குமா. முக்கோடி எழுத்தாலும் தக்கி முக்கி எழுதினாலும், முக்கோடி எழுத்தாலும் தக்கி முக்கி எழுதினாலும், வல்லவன் புகழ்களை எழுதிட முடியுமா, வல்லவன் புகழ்களை எழுதிட முடியுமா. சொல்லாமா, இது சொன்னா தெரியுமா, ராஜன் புகழை சொன்னா உலகம் தாங்குமா. தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, செத்து போயிட்டான் நினைக்கிற அளவுக்கு இருந்தவனை ரகசியமாக கொண்டு போய் சுகப்படுத்தலை. எந்த இடத்துல அவன் தூக்கிட்டு வரப்பட்டானோ அதே இடத்துல எல்லாரும் பார்க்க எழுந்து நடக்க சொன்னார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வேளை படுக்கையில் பல நாட்களாக வியாதியில் படுத்திருக்கலாம். இந்த வசனத்தை சொல்லி பாருங்க. யாத்ராம 34:10 எடுத்து, ஆண்டவரே நீங்கள் என் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருங்களா, பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன்னு சொன்னீங்களே, உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அற்புதத்தை பார்ப்பாங்கன்னு சொன்னீங்களே, அந்த பெரிய காரியத்தை எனக்கு செய்யுங்கன்னு கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, சந்தோஷம். எத்தனையோ பேர் பல கேள்விகளெல்லாம் கேட்குறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கேட்பதோடு நின்றாதீங்க, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். எங்கள் ஆலயமோ 2 ஆலயம் உண்டு, மதுரையில் உண்டு, திருநெல்வேலியும் உண்டு. வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுங்க, இது எப்படியா நடக்குது. எந்த ஃபாரின் பண்டும் கிடையாதுங்க. தெருவில் பிரசங்கித்து அதில் யார் வீட்டையும் தட்டி கூட தொந்தரவு பண்ணுறதில்ல. ஏற்றுக்கொண்டா நிற்பேன், இல்லைனா வேணாம் நான் போயிடுவேன். இதன் மத்தியில் செய்யப்படுகிற ஊழியம் வந்து பாருங்கள். இந்த முற்றிலும் பார்வையற்ற மக்களுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே ஞாயிற்றுக்கிழமை வேனுக்கு 4000 ரூபா. அன்றைக்கி எல்லாரையும் சாப்பிட வைக்கணும், 100கணக்கான பேர் வருவாங்க. குறைஞ்சது ஒரு ஆளுக்கு 100 ரூபாய்ங்க, 10,000 ரூபா ஆகணும். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் நல்ல உணவு கொடுக்க இந்த ஆத்துமாக்களை அழைத்து வர உதவலாம். திருநெல்வேலியில் ஒரு கட்டுமான பணி துவங்கியிருக்கிறோம். என்னன்னு கேட்டால், உள்ளே தங்கி இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு அறை பத்தலை, இருக்கிற இடம் பத்தலை, இன்னொரு ரூம் வேணும். ஏன்னா வயதான தாய்மார்களும் இருக்கிறாங்க. அதில் ஒரு சதுரடி 2300 ரூபா. எனக்கு ஆசை ஒரு 800 சதுரடி கூட கட்டலான்னு. ஆண்டவர் எவ்வளோ கொடுக்குறாரோ அதை கட்டலாம். கர்த்தர் உங்களை ஏவினார். நீங்களும் ஒரு சதுரடி, 2 சதுரடி, ஒருவேளை 10 சதுரடி கர்த்தர் ஏவுகிறபடி தாங்கலாம். கட்டாயமல்ல,
விசனமாய் அல்ல. எப்படி பிரதர் நாங்கள் தூரத்தில் இருக்கமேம்பிங்க, இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும் டிஸ்பிளேயில். அதன் வழியாக ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே எப்பவும் சொல்லலாம். இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், இந்த தொலைக்காட்சி முன்னாடி பல ஆண்டுகளாய் வேதனையோடு, வியாதியோடு, கண்ணீரோடு, கவலையோடு, மனபாரத்தோடு, நிம்மதியற்ற நிலையில் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவர்களுக்கும் ஒரு அற்புதம் செய்கிற தேவன் என்பதை, எந்த இடத்திலே நிந்திக்கப்பட்டு, எந்த இடத்திலே அநேகரால் வெறுக்கப்பட்டு கிடக்கிறாங்களோ அவர்களுக்கும் ஒரு அற்புதம் செய்கிற ஆண்டவர் என்பதை உறுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். படித்து வேலை இல்லாமல் காத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பல ஆண்டுகள் வேலை பார்த்து சம்பளம் வரலையே, நான் வேலை பார்த்து என்ன பிரயோஜனம், கண்ணீர் வடிக்கிறேன். அன்பு சகோதரி, உனக்காய் ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் ஏறாத படியிலேயே, ஒரு வேலை இல்லையே, கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய், கடன் பாரத்தில் இருக்கிற மக்களுக்காய், வியாதியின் கொடுமையிலே கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆறுதலும் சமாதானத்தையும் கொடு. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.